குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியுடைய சிலபஸ் அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். சரிங்களா? அதாவது டிஎன்பிஎஸ்சி தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் 2025 ஆகஸ்ட் மந்த் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஜேடிஓ எக்ஸாம் வரப்போகுது இல்லைங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சிலபஸில் ஒரு சில டாப்பிக்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணியிருக்காங்க, சிலபஸை ரிவைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றாங்க. ஓகே, பண்ணியிருக்கலாம். அதாவது ஒரு சில டாபிக் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம படித்த டாப்பிக்கில் சம் எலபரேஷன் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறது அப்படின்னா த டிஃப்ளெக்ஷன் ஆஃப் பீம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபையாக என்னென்ன பீம்ஸ் என்னென்ன பாயிண்ட் லோடா இல்லை யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட் லோடா யூனிஃபார்ம் வேரியிங் லோடான்னு சொல்லிட்டு கொடுக்கல. பட் ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிளாரிட்டி நம்ம கொடுத்து வச்சுருக்காங்க. பட் டிஃப்ளெக்ஷன் ஆஃப் பீம் அப்படின்னா நம்ம எல்லாமே படிச்சுக்கிறோம், எல்லா லோடு கேஸுக்கும் நம்ம படித்து வச்சுருக்கதான் நமக்கு பெட்டர். பட் ஆனால் அந்த ஜேடிஓக்குன்னு ஸ்பெசிஃபையாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலபஸ் வந்து பார்த்திங்கன்னா ரிவைஸ் பண்ணியிருக்காங்க, நம்ம டிஎன்பிஎஸ்சி பண்ணியிருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம டிஎன்பிஎஸ்சியில் சிவில் இன்ஜினியரிங் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா, அதாவது டெக்னிக்கல் கம்பைன்டு சர்வீஸ் டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டிகிரி ஸ்டாண்டர்ட் அந்த அசிஸ்டன்ட் மேனேஜர் இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இதனுடைய லிங்க்கை நான் உங்களுக்கு வந்து கீழே கொடுத்துருக்கேன். டிஎன்பிஎஸ்சியில் என்னென்ன நமக்கு வேகன்சி இருக்குது ப்ளஸ் ஓகேங்களா என்னென்ன டிபார்ட்மெண்ட்டில் வேகன்சி இருக்குது அப்படின்ற லிங்க் நான் கொடுத்துருக்கேன். அதனுடைய சிலபஸ், அதாவது இந்த நீங்கள் டவுன்லோட் சிம்பிள் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த சிலபஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சம் நம்பர் ஆஃப் கோடு டிபெண்ட் பண்ணியிருக்க போகுது. சரிங்களா? டிகிரி ஸ்டாண்டர்ட் அப்படிங்கும்போது நமக்கு கோடு, அதாவது என்னென்ன கோடு டிபெண்ட் பண்ணி சிலபஸ் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னா 398, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 443, ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 509, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 388, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 510. இந்த மாதிரி ஒன்றா 5 கோடை டிபெண்ட் பண்ணி நமக்கு சிலபஸ் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸிஃபை பண்ணி வச்சுருக்காங்க பேஸ்ட் ஆன் தி குவாலிஃபிகேஷன், அதாவது டிகிரி ஸ்டாண்டர்ட், டிப்ளமோ ஸ்டாண்டர்ட், ஐடி ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ அதில் என்னென்ன இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்தோம் அப்படின்னா அசிஸ்டன்ட் மேனேஜர் சிவில் எங்கே அப்படின்னா என்ன டிபார்ட்மெண்ட் அப்படின்னா தமிழ்நாடு சிமெண்ட் கார்பரேஷன் லிமிடெட், அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்டிங் வந்து சிலபஸ் வந்து நமக்கு நார்மல் ஏஐ சிலபஸ் உடைய சிலபஸ் தான் நமக்கு. நீங்கள் இந்த லிங்க்கில் கிளிக் பண்ணி இந்த டவுன்லோட் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு சிலபஸ் டவுன்லோட் ஆகிடும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் மேனேஜர் சென்னை மெட்ரோபாலிட்டிஷியன், ஓகே, மெட்ரோபாலிட்டிஷியன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க, சிவில் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட். ஓகேங்களா? சேம் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் மேனேஜர் இன் சிவில். ஓகேங்களா? ஸோ அதனுடைய சிலபஸ் நீங்கள் இந்த சிம்பிளை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சிலபஸ் நமக்கு வந்து லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம டேரெக்டாக எங்கே போகிறோம் அப்படின்னா சிலபஸ் ஆஃப் ஜேடிஓ. ஓகேங்களா? ஜேடிஓ சிலபஸில் நமக்கு என்னென்ன சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதாவது இந்த வாட்டர் ரிசோர்ஸ், ஹைவே, பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட், ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத் ராஜ், ஹிந்து ரிலீஜியஸ், சேரிட்டபிள் என்டவுன்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது என்னென்ன சிலபஸ் சேஞ்சஸ் கொடுத்துட்டு நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சிலபஸ் கிடச்சிரும். பட் மெயினாக இருக்கக்கூடிய சிலபஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஹையர் போஸ்டிங் ஹைவே டிபார்ட்மெண்ட்டுடைய சிலபஸ் ஒரு 3 டிபார்ட்மெண்ட் நமக்கு இருக்குது. ஓகேங்களா? ஹைவே அண்டு வாட்டர் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட் அண்டு ரூரல் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சிலபஸ் கோடு கொடுத்து வச்சுருக்காங்க. 448, ஓகேங்களா? 443, ஓகேங்களா? 443 அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க அந்த சிலபஸ் சேஞ்சஸில். 443 சிலபஸ் எதுக்கு வருது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஓவர்ஷியர் ஜேடிஓ இன் ஹைவேஸ் அண்டு ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? எங்கெங்கே பார்த்தோம் அது ஓவர்ஷியர், ஓகே, அதாவது ஓவர்ஷியர், அடுத்து வந்து ஹைவே, ஓகேங்களா, 1, ஓவர்ஷியர் 2, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட் 3. ஓகேங்களா? ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட் 3 வந்து பார்த்திங்கன்னா அந்த 443 உடைய சிலபஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஒவ்வொரு சிலபஸ் அனாலிசிஸும் வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு பார்க்க போய் நமக்கு 443. ஓகே, இதில் என்ன சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த சிலபஸில் சில டாபிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அந்த டாபிக் வந்து ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம், பட் அவங்க கொஞ்சம் எலாபரேட்டாக கொடுத்துருக்காங்க. டைரக்ட் ஸ்ட்ரெஸ்ஸஸ் அண்டு ஸ்ட்ரெயின் அப்படின்றாங்க. டைரக்ட் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயினாக டைரக்ட் நம்ம எல்லாமே நம்ம படிச்சிருவோம். ஆக்சியல் லோடு கண்டிஷன் படிச்சிருவோம், ப்ளஸ் செல்ஃப் வெயிட் எலாமினேஷன் படிச்சிருவோம். சரிங்களா? யூனி ஆக்சியல் ஃபோர்ஸஸ் எல்லாமே நம்ம வந்து படிச்சிருவோம். இப்போ இதை புதுசாக ஆட் பண்ணியிருக்க என்னென்னா காம்போசிட் செக்ஷன்ஸ், மாடுலர் ரேஷியோ, ரிலேஷன் பிட்வீன் தி எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட். இந்த காம்போசிட் செக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆல்ரெடி நம்ம ஸ்ட்ரென்த் அண்ட் டாபிக்ல படிச்சிருப்போம். ஓகேங்களா? ஃப்ளக்சர் ரிஜிடிட்டி EA இஸ் ஈக்குவல் டு ஈக்குவலண்ட் இஸ் ஈக்குவல் டு Young's modulus of steel, Young's modulus of moment of inertia in the steel plus Young's modulus of wood, moment of inertia of the wood, equivalent value divided by Young's modulus equivalent to Young's modulus of steel அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ES கீழே கொண்டு போயிருவீங்க, அப்போ இந்த ES என்னவோ அப்படி இது கேன்சல் ஆகிடும். இப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன வரும், Young's modulus of
டபுள்யூ நமக்கு வரும் சரிங்களா. அப்போ யங்ஸ் மாடல்ஸ் ஆஃப் ஸ்டீல் டிவைடட் பை யங்ஸ் மாடல்ஸ் ஆஃப் கான்கிரீட் யங்ஸ் மாடல்ஸ் ஆஃப் வுட் அப்படிங்கும்போது நமக்கு மாடுலர் ரேஷியோ இது வந்து 1/mன்னு வந்துருச்சுங்களா. அப்போ m நமக்கு இப்படி வரும். அதாவது ஜென்ரலாக மாடுலர் ரேஷியோ mன்னா யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் ஸ்ட்ராங் டிவைடட் பை யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் வீக் அப்படின்னு சொல்லலாம். யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் ஸ்ட்ராங் டிவைடட் பை யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் வீக் இதான் நம்ம கான்செப்ட். இதெல்லாமே நம்ம பார்ப்போம் ஓகேங்களா. இப்போ மாடுலர் ரேஷியோ அப்படின்னு கூட கேட்கலாம். வாட் இஸ் டெஃபினிஷன் ஆஃப் மாடுலர் ரேஷியோன்னு கேட்கலாம். ரிலேஷன் பிட்வீன் எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட் ரிலேஷன் பிட்வீன் எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட் ஆல்ரெடி நமக்கு தெரியுமே, ஸ்ட்ரென்த் அண்ட் மோடிஃபிகேஷன்ல படிச்சிருக்கோமே. E = 2c × 1 + μ, E = 3k × 1 - 2 μ, E = 9kg / 3k + g, μ = 3k - 2g / 6k + 2g ஆல்ரெடி நம்ம படிச்சாச்சு ஓகேங்களா. அப்போ இந்த 2 டாபிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஆட் பண்ணி வச்சிருக்காங்க. அடுத்தது ஃப்ளக்சுரல் ரிஜிடிட்டி EI ஓகே. ஃப்ளக்சுரல் ரிஜிடிட்டி EI அதோட பேஸ் பண்ணி ஸ்ட்ரென்த் ஈக்குவேஷன் எப்படி எழுதுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னா இதுலேருந்து கொஸ்டின் கேட்பாங்க. புதுசாக இருக்கக்கூடிய டாபிக்ஸில் வந்து கண்டிப்பாக கொஸ்டின் கேட்பாங்க. ஏன்னா அந்த டாபிக்ஸ்லாம் நமக்கு புதுசாக எலாபரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. ஸோ அதனால் ஓகே. அடுத்து மெக்கானிக்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ் ஓகேங்களா. இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸில் இது பார்த்தாச்சு. அதாவது ஜென்ரலாக இந்த இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் அப்படின்றது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் அண்டு ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி படிக்கிறது தான் நமக்கு வந்து இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ். நீங்கள் தனித்தனியாக நீங்கள் டாபிக் பார்க்கணும் அப்படின்னா நம்ம மாஸ்டர் சிலபஸ் அனாலிசிஸ் போட்டிருக்கீங்களா, அதை பாருங்கள், உங்களுக்கு தெளிவாக எல்லா டாபிக் கவர் ஆகும். இப்போ புதுசில் டாபிக் கவர் ஆகாம டாபிக் என்ன அப்படின்னா இந்த டைல்ஸ் பற்றி கேட்குறது, எம் சாண்டு, பி சாண்டு, வால் பேனல், சோலார் பேனல், ஜிபிஎஸ், ஜிஸ் அப்படின்னு சொல்லிட்டு புதுசில் டாபிக்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. அதுதான் நமக்கு வந்து கவர் ஆகாம டாப்பிக்காக இருக்கும் ஓகே. இப்போது மெக்கானிக்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் லோட் அண்ட் யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட்டட் லோடுன்றாங்க. என்ன கேட்குறீங்க, கேண்டிலிவர், டிஃப்ளெக்ஷன் ஆஃப் கேண்டிலிவர் அண்ட் சிம்பிளி சப்போர்ட் பீம், இது மட்டும் படித்தா போதுமா? ஓகே, நீங்கள் டிப்ளமோ லெவல் தான் நான் வச்சிருக்கேன் அப்படின்னா இது மட்டும் படித்தா போதும். பாயிண்ட் லோட் அண்டு யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோட் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம புதுசாக வந்து கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின்ஸ் மாதிரி அப்போ கேட்டிருக்காங்க ஓகே. பாயிண்ட் லோட் அண்ட் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோடு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த காலம்ஸ், இந்த காலமில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எஃபெக்டிவ் லென்த், டிஃப்ரெண்ட் எண்ட் கண்டிஷன் இது ஆல்ரெடி நம்ம படிச்சிட்டோம். போத் எண்ட் ஃபிக்ஸ்டு, போத் எண்ட் ஹிஞ்சுடு, ஒன் எண்ட் ஃபிக்ஸ்டு, அதர் எண்ட் ஹிஞ்சுடு, ஒன் எண்ட் ஃபிக்ஸ்டு, அதர் எண்ட் இஸ் த ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம இதெல்லாம் நம்ம பார்த்தாச்சு சரிங்களா. இது ஒன்றும் அவ்வளோ சேஞ்சஸ் நம்ம கொடுக்க போகிறதில்ல. கண்டிஷன் ஆஃப் தி நோ டென்ஷன் கண்டிஷன், நோ டென்ஷன் கண்டிஷன் P/A = -M/Z = 0. அதாவது எசன்ட்ரிசிட்டி கண்டுபிடிக்கிறதும் அடுத்து வந்து கோர் ஏரியா கண்டுபிடிக்கும். இதுவும் நம்ம ஆல்ரெடி இந்த சிலபஸில் படித்தாச்சு. டிஎன்பிசிலையும் ஆல்ரெடி இந்த கொஸ்டின் நிறைய கேட்டிருக்காங்க. ஒரு எலாபரேஷன். அடுத்து ஸ்டெபிலிட்டி ஆஃப் தி ரிட்டைனிங் வால், எர்த் ரிட்டைனிங் வால். இப்போ ஸ்டெபிலிட்டி ஆஃப் ரிட்டைனிங் வாலில் நமக்கு எர்த் ரிட்டைனிங் வாலில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எர்த் ரிட்டைனிங் வால் அப்படிங்கும்போது எம்பாக்மெண்ட் கூட நமக்கு மென்ஷன் பண்ணலாம் ஓகேங்களா. எம்பாக்மெண்ட் கூட நமக்கு இது வந்து சொல்லலாம். அப்போ ரீடைனிங் வால் அப்படிங்கும்போது கேண்டிலிவர் ரீடைனிங் வால், கவுண்டர் ஃபோர்ட் ரீடைனிங் வால் அது நம்ம படிச்சிக்கலாம். எக்கனாமிக்கல் கேஸில் எது வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் எங்கே போடுவீங்கன்னு கொஸ்டின் கேட்கலாம். இப்போ ஸ்டெபிலிட்டி கண்டிஷன்ஸில் போகும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெசிஸ்டிங் மூமெண்ட் டிவைட் பை ஓவர் டர்னிங் மூமெண்ட், டெட் லோட் கண்டிஷன் எவ்வளோ இருக்கும், லைவ் லோட் கண்டிஷன் எவ்வளோ இருக்கும் சொல்லிட்டு ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி வேல்யூ நாட் கிரேட்டர் தென் 1.4 அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கூட கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஓகேங்களா. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் என்னென்ன கொஸ்டின் கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓகே. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராக்டிஸ் இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான கொஞ்சம் ஆட் பண்ணிக்கக்கூடிய ஒரு டாபிக் இதுதான். லைம் ஓகேங்களா. இந்த லைம் ஆல்ரெடி நம்ம படித்தாச்சு ஓகேங்களா. ஒயிட் லைம், ஸ்லாக்டு லைம், ஃப்ளாக்டு லைம் ஓகேங்களா. கால்சியம் ஹைட்ராக்சைடு ஓகேங்களா. வாட்டர் ஆட் பண்ணி என்ன நமக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படித்தாச்சு ஓகேங்களா. டைல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அத்தன்குடி டைல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. டைல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அத்தன்குடி டைல்ஸ் வந்து ஸ்பெஷலாக வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெடிஷ்னல், அதாவது வந்து என்ன சொல்கிறதுனா ஹேண்ட் மேனுஃபேக்சரிங் டைல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அத்தன்குடி டைல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சிவகங்கை டிஸ்ட்ரிக்டில் இருக்குது நமக்கு இது அத்தன்குடின்ற பிளேஸ் ஓகே, நியர்பை காரைக்குடி ஓகே. அத்தன்குடி டைல்ஸ் இது வந்து நமக்கு ஒரு ட்ரெடிஷ்னல் டைல்ஸ், ஹேண்ட் மேனுஃபேக்சரிங் டைல்ஸ் இதை பற்றி கொஸ்டின் கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஓகே. இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எம் சாண்ட், இப்போ நம்ம வந்து ரிவர் சாண்ட் யூஸ் பண்ணுறது இல்லைங்களா. மேனுஃபேக்சரிங் சாண்ட், பிளாஸ்டிக் சாண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிகேஷன் கேட்கலாம். அப்போ லேட்டஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ், அப்போ அந்த பி சாண்ட், எம் சாண்ட், அப்போ லேட்டஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸை பற்றி நமக்கு கிளாஸிஃபை பண்ணி கேட்டுருக்கலாம் ஓகே, கேட்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் கெமிக்கல்ஸ். இஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் கெமிக்கலில் கிராக் ஃபில்லர்ஸ், PU, வாட்டர் ப்ரூஃபிங் கெமிக்கல்ஸு, பாலியூரித்தேன் அண்டு பாலிவினைல் குளோரைடு ஓகேங்களா. ஸோ அதை பற்றி கொஸ்டின் கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஓகேங்களா. டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் குவாலிட்டி இதெல்லாம் ஆல்ரெடி இருக்குது நம்மகிட்ட. அட்மிக்சர்ஸ், சிமெண்ட் மாடல்லாம் இருக்குது. அப்போ க்ரீன் பில்டிங் ஓகே. இந்த க்ரீன் பில்டிங் மெட்டீரியல்ஸ், யூசஸ் ஆஃப் PPC, பிளைன் ஓகே, போர்ட்லேண்ட் பொசலோனிக் சிமெண்ட், ஃப்ளை ஆஷ் பிரிக்ஸ், ஸோ ஃப்ளை ஆஷ் பிரிக்ஸ், சோலார் பேனல்ஸ், ஹாலோ கிளே பிரிக்ஸ் இது எல்லாமே கொஸ்டின் கேட்க பாசிபிலிட்டிஸ் அண்ட் டைல்ஸ் ஓகே. எஸ், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபவுண்டேஷன், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். சேலோ ஃபவுண்டேஷன், டீப் ஃபவுண்டேஷன். ஆனால் இங்கே ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லியிருக்காங்க பாருங்கள், ஓஷன் அண்ட் ஹார்பர் அண்ட் அதர் ஆர்டினரி ஒர்க்ஸ் அப்படின்றோம். ஓஷன் அண்ட் இந்த ஓஷன் அண்ட் ஹார்பர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு புது விதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்க போது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா. அடுத்து வந்து இன்டீரியர் ஒர்க்ஸ், இன்டீரியர் வால் பேனல் ஒர்க்ஸ் கேட்கலாம். ஃபால் சீலிங்ஸ், வால் பேனலிங், வுட் ஃப்ளோரிங் பற்றி நம்ம கொஸ்டின் கேட்க, வுட் ஃப்ளோரிங் திக்னஸ் பண்ணோம், அது மேலே என்ன வந்து
பாலிஷிங் பண்ணுவோம், அதனோட கெமிக்கல் பேர் கேட்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில டாப்பிக்கில் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து ப்ரிகாஸ்ட் பிளாக்ஸ். அப்போ இந்த ப்ரிகாஸ்ட் பிளாக்ஸில் அண்டர் கிரவுண்ட் மெட்ரோ அண்ட் மெட்ரோ ஸ்லாப்ஸ் வந்து எப்படி மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க, ஸோ அதனுடைய கிரேடு அதை பற்றி கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே, எஸ். அடுத்து மெயின்டெனன்ஸ் அண்ட் கிரியேட்டட் அசெட்ஸ் இன் எங்க ஓஷன் அண்ட் ஹார்பர். அந்த ஓஷன் அண்ட் ஹார்பர் வந்து பார்த்தீங்கன்னா 2 பிளேஸ்லேயும் வந்துட்டு இருக்கு. ஸோ அப்போ அதை பற்றி A to Z ஃபவுண்டேஷன்லேருந்து ஃபைனல் ஃபினிஷிங் வரை நம்ம பார்த்து வச்சுக்கிறது பெட்டர். ஹெரிட்டேஜ் ஸ்ட்ரக்சர்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன், ட்ரெடிஷ்னல் ஃப்ளோரிங், அத்தன்குடி டைல்ஸ், லிஸ்ட் ஆஃப் ஹெரிட்டேஜ் பில்டிங். ஹெரிட்டேஜ் பில்டிங் அப்படின்னா நமக்கு ஹில் ஸ்டேஷனில் ஸ்லோப் ஏரியாவில் கட்டுறது நமக்கு வந்து ஹெரிட்டேஜ் பில்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹில் ஸ்டேஷனில் ஸ்லோப் ஏரியாவில் கட்டுறது நமக்கு வந்து ஹெரிட்டேஜ் பில்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனுடைய ஸ்டாண்டர்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், ஸ்லோப் ராக் இருந்தால் எவ்வளோ ஸ்பேசிங்கில் இருக்கணும், ஒன் ஃபவுண்டேஷன் எவ்வளோ ஸ்பேசிங் இருக்கணும், அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா, எஸ். நெக்ஸ்ட்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்ஜினியரிங். ஸோ இந்த சிலபஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் இயரில் என்ன சிலபஸ் சேம் என்ன இருக்கோ அதே தான் நமக்கு. அதாவது டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ரோட்ஸ், கேம்பர், கிரேடியன்ட், சைட் டிஸ்டன்ஸ், ஓஎஸ்டி, எஸ்எஸ்டி, ஓகேங்களா, இந்த அலைன்மெண்ட் எல்லாமே சேம் நமக்கு அதே கான்செப்ட் தான். ஓகேங்களா. பட் எக்ஸ்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரயில்வேஸ் வந்து பார்த்தீங்கன்னா வித் ஆஃப் தி ஃபார்மேஷன் ஆஃப் தி ட்ராக்ஸ், ரெயில்ஸ், பலாஸ்ட், ஸ்லீப்பர், கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் தி மெட்டீரியல்ஸ் அண்ட் ரெயில் ஜாயின்ட்ஸ், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புதுசாக ஆட் பண்ணக்கூடிய நமக்கு ஒரு டாபிக். இந்த ஹார்பர் அண்ட் ஓஷன் ஸ்ட்ரக்சர் காம்போனன்ட் பார்ட்ஸ், இந்த பாருங்கள் ஹார்பர் அண்ட் ஓஷன் ஸ்ட்ரக்சரில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ண போகிறோம், ஃபவுண்டேஷன் ப்ளஸ் அண்டு ஃபினிஷிங், இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ இந்த ஹார்பர் அண்டு ஓஷன் ஸ்ட்ரக்சரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மெயின்டெனன்ஸ்லேருந்து எல்லாமே கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. இன்னொன்று பாருங்கள், ஃபவுண்டேஷன் கேட்டிருக்காங்க, மெயின்டெனன்ஸ் கேட்டிருக்காங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொசீஜர் கேட்டு வச்சிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா காம்போனன்ட்ஸ் கேட்டு வச்சுருக்காங்க. அப்போ இந்த டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாப்பிக்காக இருக்க போகுது. ஒரு 4 to 6 மார்க் வரலும் கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது இந்த ஹார்பர் அண்டு ஓஷன் ஸ்ட்ரக்சர். இது என்னென்ன கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது ப்ரீவியஸ் இயர் எக்ஸாமில். ஓகேங்களா. அதர் ஸ்டேட்டில் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே, ஒரி பண்ணிக்காதீங்க. ஓகே, நெக்ஸ்ட் போகலாங்களா. ஹைட்ராலிக்ஸ். ஓகே, இந்த ஹைட்ராலிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எக்ஸ்ட்ரா டாபிக் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரிக்ஷன் லாஸ். ஆல்ரெடி நம்ம ஃப்ரிக்ஷன் லாஸ் பார்த்துருக்கோம். மைனர் லாஸ்னா என்ன, மேஜர் லாஸ்னா என்னன்னு சொல்லிட்டு பார்த்தாச்சு. இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் சிடி, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வெலாசிட்டி, ஓகேங்களா, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கான்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது எல்லாமே ஆல்ரெடி நம்ம ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு காமன் டாபிக். செஸிஸ் ஃபார்முலா, வெலாசிட்டி v = c × √mi, செஸிஸ் ஃபார்முலா. அந்த ஓகே, இது எல்லாமே நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ஃபார்முலா தான். கண்டிஷன் ஃபார் மேக்ஸிமம் டிஸ்சார்ஜ். எஸ், மேக்ஸிமம் டிஸ்சார்ஜ் உடைய கண்டிஷன் என்ன, மேக்ஸிமம் வெலாசிட்டி அந்த ஆங்கிள் இருக்கும் இல்லைங்களா. ஓகேங்களா. மேக்ஸிமம் டிஸ்சார்ஜ் அண்ட் இஸ் ஃபார் ஓப்பன் சேனல் ஃப்ளோ. எஸ், கரெக்ட். ஓகே, மேக்ஸிமம் டிஸ்சார்ஜ் கண்டிஷன் ஃபார் ஆல் கேசஸ். ஓகேங்களா. சர்க்குலர் செக்ஷன், ரெக்டாங்குலர் செக்ஷன் எல்லாமே நமக்கு, அதாவது எக்கனாமிக்கல் செக்ஷன் வித் மேக்ஸிமம் டிஸ்சார்ஜ். மேக்ஸிமம் டிஸ்சார்ஜ் அப்படிங்கும்போது நமக்கு என்ன இருக்கும், வெட்டட் பெரிமீட்டர் வந்து பி மினிமம் இருக்கும், டிஸ்சார்ஜ் மேக்ஸிமமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேஸ்லாம் நமக்கு நிறைய இருக்குது. ஓகேங்களா, பார்க்கலாம். செலெக்ஷன் ஆஃப் சாய்ஸ் ஆஃப் பம்ப். அப்போ பம்பை எதை பேஸ் பண்ணி செலக்ட் பண்ணுவீங்க, டிபெண்டிங் அப்பான் தி ஹெட். ஓகேங்களா. ஹெட் அண்ட் ஹை லிஃப்டிங் கெப்பாசிட்டி ஆஃப் ஸ்லட்ஜ் ஆர் வேஸ்ட் வாட்டர் சம்திங், அதை பேஸ் பண்ணி நம்ம என்னென்ன எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இது எல்லாமே ஆல்ரெடி நமக்கு மாஸ்டர் சிலபஸில் போட்ட கான்செப்ட் தான். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடியது என்ன வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைல்ஸ், அத்தன்குடி டைல்ஸ், இந்த எம் சாண்ட், பி சாண்ட், அது மட்டும் தான் நமக்கு எக்ஸ்ட்ரா கூடிய சர்வேயிங், ஃபண்டமெண்டல் ஆஃப் ரிமோட் சென்சிங் ஆல்ரெடி நம்ம பார்த்து, ஃபோட்டோகிராமெட்ரிக், இமேஜ் இன்டர்பிரிட்டேஷன், அனலைசிஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா. இப்போது சிம்பிளாக சொல்ல வரணும் என்னென்னா, சிலபஸை பொறுத்தவரைக்கும் எல்லாத்துக்கும் சேம் சிலபஸ் தான். கான்செப்ட் பொறுத்தவரைக்கும் எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா கான்செப்ட் வந்து சேம் தான். கொஷின் லெவல் தான் நமக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது என்னன்னு சொல்லிட்டு கடைசியாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, என்விரான்மெண்டல் வந்து எஃப்ளூவன்ட் ட்ரீட்மெண்ட் பிளான்ட், இடிபி. ஓகேங்களா. ஆமாம், இடிபி வந்து பார்த்திங்கன்னா அது புதுசு. ஓகேங்களா. இடிபி வந்து பார்த்திங்கன்னா எஃப்ளூவன்ட் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ்டிபி நம்ம தெரியும், சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் நமக்கு தெரியும். இடிபின்றது பார்த்தீங்கன்னா எஃப்ளூவன்ட் ட்ரீட்மெண்ட் பிளான்ட். இந்த இண்டஸ்ட்ரியிலேருந்து வரக்கூடிய வேஸ்ட்டெல்லாம், ஆயில் அண்ட் ஸ்க்ரீஸ், அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரீட்மெண்ட் பண்ணி நமக்கு அனுப்புவாங்க. மெஷினரிஸ் ஆயில் வேஸ்ட்லாம் வருது இல்லைங்களா, அதை ட்ரீட்மெண்ட் பண்ணி அனுப்புவாங்க. சரிங்களா. அது வந்து இடிபி அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. ஓகே, எஸ். அடுத்து பாருங்கள், எஸ்டிமேஷன் அண்ட் காஸ்டிங். ஓகேங்களா. எஸ்டிமேஷன் அண்ட் காஸ்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்பர், ஓகேங்களா, ஃப்ளோட்டிங் ஸ்ட்ரக்சர் சச், ஓகே, ஜெட்டி, வேர்ஃப், கிரையான், பிரேக் வாட்டர், ஓகேங்களா, பிரேக் வாட்டர், கியூ வால், ஓகேங்களா, சிஎம்டிஏ ரூல்ஸ், ஓகேங்களா, ரெகுலேஷன், பில்டிங் பைலாஸ், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்டர்வியூவில் கேட்ட கொஷின்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சிலபஸில் ஆட் பண்ணிவிட்டாங்க. இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஷின் என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா. எஸ். ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங்னா பேசிக்ஸ் ஆஃப் ரெட்ரோஃபிட்டிங், ரூப், ஸ்லாப், காலம். ஓகேங்களா. ரிப்பேரிங் அண்ட் ரீஹாபிலிட்டேஷன், ரெட்ரோஃபிட்டிங் சொல்லிட்டு நம்ம ஒரு டாபிக் படிச்சிருக்கோம் இல்லைங்களா. எஸ், அதிலேருந்து கொஷின்ஸ் கேட்க வந்து நமக்கு என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு சிலபஸில் இது வந்து ஆட் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே, ஸ்டீல் ஸ்ட்ரக்சர், ஓகே, டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் டென்ஷன் மெம்பர், டிசைன், ஓகேங்களா, டிசைன் ஸ்ட்ரென்த் ஆஃப் சிங்கிள் ஆங்கிள் டென்ஷன் மெம்பர், டிசைன் டைஸ், ஓகேங்க, சிங்கிள் ஆங்கிள்ஸ்
channel sections, okay, welded connections, limit state method, web design, strength in bending, shear and limiting deflection of the beams அப்படின்றோம். ஓகேங்களா, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம கொஷின்ஸ் கேட்டுக்கிட்டும் இருக்காங்க. ப்ளஸ் ஒரு சில டாபிக்ஸ் நம்ம கொடுத்தனால இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டாக நம்ம படிக்க போகிறோம். சரிங்களா, இது எல்லாமே சேம் அப்படியே ஐஏஎஸ் சிலபஸும் நமக்கு இந்த சிலபஸும் ஒரே அளவு மேட்ச் பண்ணுற மாதிரி கட்டி வச்சிருக்காங்க. இந்த டைல்ஸு, கிளாஸு, பி சாண்டு எம் சாண்டு கிடையாது. டைல்ஸ் இருக்குது, கிளாஸ் இருக்குது, லைம் இருக்குது, எல்லாமே ஐஏஎஸ் சிலபஸில் இருக்குது. ஓகேங்களா, கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட் அண்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இதெல்லாம் சேம் தான்ப்பா நமக்கு. ஓகேங்களா, அந்த டெண்டர் ப்ரொசீஜர், பெர்ட்டு, சிபிஎம் எல்லாம் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டி மெஷர்மெண்ட் இதெல்லாம் சேம் தான். இந்த லேபர் லெஜிஸ்லேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. லேபர் லெஜிஸ்லேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு டாபிக் ஆட் பண்ணி வச்சுருக்காங்க. பேங்கிங் ப்ராக்டிக்ஸ் ஆல்ரெடி நம்மகிட்ட இருக்குது. கேஷ் ஃப்ளோ டயக்ராம் இருக்குது நமக்கு. ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட், ஓகேங்களா, ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் நமக்கு ஒரு டாபிக். அடுத்து வந்து அப்ளிகேஷன் ஆஃப் கேட், ஓகேங்களா, அப்படியே நமக்கு ஐடிஐ சிலபஸ் தூக்கி இதெல்லாம் போட்டு விட்டாங்க. அப்ளிகேஷன் ஆஃப் கேட் சாஃப்ட்வேர்ஸ், ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர்ஸ், யூஸ் எம்எஸ் வேர்ட், எக்ஸல், பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன், ஓகே, அப்ளிகேஷன் ஆஃப் டிசைன் அண்ட் அனலைஸ் ஆஃப் தி சாஃப்ட்வேர் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகே, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பேசிக்ஸ். ஓகே, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் வாட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு பேசிக் கொஸ்டின் நமக்கு வந்து கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா, எஸ். ஸோ இதில் வந்து நான் இதனுடைய ஃபைனலாக இதனுடைய கன்க்ளூஷன் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய கிளைமேக்ஸ் என்னன்னு சொல்ல வரோம் அப்படின்னா, இதுவரை நம்ம படித்த டாபிக் வந்து இதில் இருக்கலாம். ஓகேங்களா, இல்லாமலும் இருக்கலாம். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ கேட்ட அதாவது நியூ சிலபஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கொஷின்ஸ் நம்ம போட போகிறோம். ஓகேங்களா, ஸோ இப்போ நெக்ஸ்ட் வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா நியூ ஜேடிஓ, ஓகேங்களா, நியூ ஜேடிஓ சிலபஸில் ஓகே நியூ டாபிக் கொஸ்டின்ஸ், ஓகே, நியூ ஜேடிஓ சிலபஸில் நியூ டாபிக் கொஸ்டின்ஸ் வந்து என்னென்ன கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா, எஸ். அதாவது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் அதர் ஸ்டேட்டில் கேட்ட கொஸ்டின்ஸாக இருக்கலாம், ப்ளஸ் சம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸாக இருக்கலாம். சரிங்களா, ஸோ அதெல்லாத்தையும் நமக்கு சில வந்து நோட்ஸ் இருக்கும், சில நோட்ஸ் இல்லாமல் இருக்கும். ஓகேங்களா, ஸோ அப்போ என்னென்ன கொஸ்டின்ஸ் நம்ம கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு நம்ம வீடியோ போடலாம். ஈச் டாபிக்ஸ் ஒரு 10 கொஸ்டின் போடுவோம். ஃபைனலாக முடிஞ்சதுக்கப்புறம் எல்லா டாப்பிக்கும் சேர்த்து கொஸ்டின்ஸ் நம்ம போடலாம். ப்ரீவியஸ் நம்ம எப்படி நம்ம ஐடிஐ சிலபஸ் பார்த்தோம் நம்ம. சரிங்களா, ஃபுல் சிலபஸ் எப்படி கவர் பண்ணமோ அதேமாதிரி கொஸ்டின்ஸ் எப்படி நமக்கு ஒரு மோர் தென் 1000 கொஸ்டின் பேப்பர் கவர் பண்ணிப்போம். சேம் அதே மாதிரி இந்த ஜேடிஓலையும் நமக்கு கொஸ்டின்ஸ் கவர் பண்ணலாம். உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ வர பாருங்க டாபிக் என்னன்னா, சிலபஸை பொறுத்தவரைக்கும் எல்லாருக்கும் காமன் சிலபஸ் தான். ஓகேங்களா, காமன் சிலபஸ் தான். கொஷின் லெவல் தான் நமக்கு டிஃப்ரெண்ட். ஓகேங்களா, இப்போ எக்ஸாம்பிள் நான் சொல்லணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஜேடிஓ நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்க. ஜேடிஓ எக்ஸாம் எழுத போகும்போது ஒரு கொஷின் கேட்குறாங்க, யங்ஸ் மாடலஸ் ஆஃப் காங்கிரீட்ன்றாங்க. வாட் இஸ் வேல்யூ யங்ஸ் மாடலஸ் ஆஃப் காங்கிரீட் ஆஸ் பர் IS 456 2000 FCK 5000 root of FCK EC யங்ஸ் மாடலஸ் ஆஃப் காங்கிரீட் இஸ் ஈக்குவல் டு 5000 root of FCK. ஓகே, ரைட். ஓகேங்களா, இது ஜேடிஓ எக்ஸாமில். இதே நீங்கள் ஏஐ எக்ஸாம் எழுத போகிறீங்க. என்ன தெரியுமா கேட்பாங்க, த கிரேட் ஆஃப் தி காங்கிரீட் இஸ் M25. வாட் இஸ் த யங்ஸ் மாடலஸ் ஆஃப் தி காங்கிரீட்? அப்படியே 5000 × 5 அப்போ 12500. ஓகேங்களா, 525 சாரி எஸ் 12500. ஓகே, 25000. ஓகேங்களா, 25000. ஓகேங்களா, இப்போ அதே வந்து பார்த்தீங்கன்னா நான் கேட் எக்ஸாம் எழுத போகிறேன், IAS எக்ஸாம் எழுத போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். அதில் திரும்ப கொஸ்டின் கேட்பாங்க, யங்ஸ் மாடலஸ் ஆஃப் தி ஃபைண்ட் அவுட் தி லாங் டேர்ம் யங்ஸ் மாடலஸ் ஆஃப் தி காங்கிரீட் சொல்லுவாங்க. அந்த க்ரீப் கோஎஃபிஷியன்ட் θ = 1 ஃபைண்ட் அவுட் தி லாங் டேர்ம் யங்ஸ் மாடலஸ். அப்போ யங்ஸ் மாடலஸ் நமக்கு 5000 root of FCK டிவைட் பை 1 + θ. இது வந்து லாங் டேர்ம் யங்ஸ் மாடலஸ். ஓகேங்களா, அப்போ θ வேல்யூ 1. அப்போ போடும்போது நமக்கு 12500 இங்கே வரும் நமக்கு. கரெக்டுங்களா, இஸ் ஆஃப் ஆஃப் திஸ் வேல்யூ 1/2. இப்போ இதுதான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் லெவல் வந்து அவங்க ப்ரிடிக்ட் பண்ணுறது. ஓகேங்களா, இப்போ அந்த சிலபஸ்க்கும் இந்த சிலபஸும் இந்த IAS சிலபஸ்க்கும் இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்லாம் கிடையவே கிடையாது. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான் அந்த மாஸ்டர் சிலபஸ் தான் நமக்கு வந்து கான்செப்ட். இப்போ ஜேடிஓ கேட்குறாங்களா, பழைய ப்ரீவியஸ் இயர் ஜேடிஓ கொஸ்டின் பேப்பர்லாம் எடுத்துக்கோங்க. அப்போ எந்த லெவலில் கொஸ்டின் பேப்பர் கேட்குறாங்க அப்படின்றத நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கணும், அதை புரிஞ்சிக்கணும். சரிங்களா, இப்போ ஏஐ எக்ஸாம் எழுத போகிறீங்க. அப்போ ப்ரீவியஸ் இயர் ஏஐ எக்ஸாம் நீங்கள் படிக்கணும். கான்செப்ட் வந்து எல்லாத்துக்கும் சேம் தான். கான்செப்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நீங்கள் படித்தாலும் சரி, நீங்கள் IAS படித்தாலும் சரி, கேட்டுக்கு படித்தாலும் சரி, டிஆர்பிக்கு படித்தாலும் சரி, டிஎன்பிஎஸ்சி படித்தாலும் நீங்கள் புரிஞ்சிக்கக்கூடிய கான்செப்ட் வந்து சேம் தான். லெவல் ஆஃப் கொஸ்டின்ஸ் மட்டும் தான் நமக்கு வந்து சேஞ்ச் ஆகும். ஓகேங்க, அதை நீங்கள் வந்து ஃபஸ்ட் நல்லா புரிஞ்சிக்கணும். ஓகேங்களா, இப்போ திடீர்னு சிலபஸ் சேஞ்ச் பண்ணிட்டாங்க, நிறைய ஆட் பண்ணிட்டாங்க, இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அந்த காம்போசிட் செக்ஷன் ஆல்ரெடி நம்ம ஸ்ட்ரென்த் அப்படி இருக்கிறது. ஃப்ளக்சுவேஷன் நம்மகிட்ட இருக்கு. ரிலேஷன் பிட்வீன் தி 4 ரிலேஷன், அதை வச்சு ஃபார்ம் வைக்கலாம். E = 2 times of C. ஓகேங்களா, ஃபைண்ட் அவுட் த மியூ வேல்யூ அப்படின்வாங்க. அப்போ ரெண்டையும் அப்ளை பண்ணி ஃபார்முலா போட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஓகேங்களா, அந்த கண்டிஷன் தெரியும், நோ டென்ஷன் கேஸ் தெரியும். அதாவது இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் அண்ட் ப்ராக்டிஸ், அந்த சாஃப்ட்வேர்ஸ், அது மட்டும் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புதுசாக இருக்கும். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸில் வந்து மேஜர் சேஞ்சஸ் வந்து எதுவும் கிடையாது. ஓகே, இதில் என்னென்ன கொஸ்டின் கேட்க போகிறாங்க அப்படின்றத நம்ம வந்து ஒரு வீடியோ போகிறோம். சரிங்களா, ஸோ இதனுடைய லிங்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் கீழே கமெண்ட்ஸில் கொடுத்துருக்கேன். பாருங்கள், ஒவ்வொரு
டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு சிலபஸ், அதாவது ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் ஒவ்வொரு சிலபஸ் மாதிரி நமக்கு வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. மொத்தமாக 5 நம்பர்ஸ் அவ்வளோதான் ஓகேங்களா, எக்ஸப்ட் ஜென்ரல் ஓகேங்களா. நம்ம டிபார்ட்மெண்ட் மட்டும் சிவில் மட்டும் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே கண்டினியூஸாக சேனலில் பாருங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஓகேங்களா. ஆல்ரெடி எக்ஸ்ட்ரா டாப்பிக்கில் ஜேடிஓ சிலபஸில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கேட்க போகிறாங்க அப்படின்றத நம்ம போட போகிறோம். நியூ சிலபஸ் படி சரிங்களா. நியூ சிலபஸில் நியூ டாபிக் ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபுல் சிலபஸ் நம்ம கவர் பண்ணலாம். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட்.